வாட் இஃப் சீசன் 1 எபிசோட் 8 வரைக்கும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரானை செம்ம பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஜஸ்ட் பூமி லெவல் த்ரெட்டாக மட்டும் இந்த நம்ம அல்ட்ரானை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மல்டிவர்சல் லெவல் த்ரெட்டாக இந்த எபிசோடில் காட்டியிருக்காங்க. அல்ட்ரானை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. ஈவன் காமிக்ஸில் கூட பார்த்துருக்க முடியாது. ஏஜ் ஆஃப் அல்ட்ரானை நர்ஃப் பண்ணுறேன்னு சொன்னீங்களாடா, இப்போ பாருங்கடா அல்ட்ரானை எவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்ட்ரானை இருக்கிறத விடவே பயங்கர பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. இந்த எபிசோடில் தேனோஸே அசால்ட் பண்ணியிருக்காரு. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா தேனோஸை மட்ரு பண்ணியிருக்காரு, நம்ம வாட்சரையே அசால்ட் பண்ணியிருக்காரு, இன்னும் எல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கா அப்போ அல்ட்ரானு. ஸோ அல்ட்ரான் என்ன பண்ணியிருக்காருன்றதை இந்த எபிசோடெலாம் பார்த்துடலாம். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சரை தான் காட்டுறாங்க. வாட்சர் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அவரோட வாட்ச் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. போன எபிசோட் ஆக்சுவலி வாட்சரை ஃபஸ்ட்டு காட்டல, இங்கே எகைன் பார்த்தீங்கன்னா வாட்சரை எகைன் வானத்தில் காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பிளாக் விடோவும் கிளின்ட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பனி மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்காங்க. ஆக்சுவலி அது ரஷ்யா தான். ரஷ்யாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேஜிபி ஆர்க்கவே இருக்கிற இடத்த அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ரோபோட்ஸ் மீன் சென்ட்ரிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கிளின்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிலிட்டி க்ளோக் மாதிரி ஒன்று மாட்டியிருந்திருக்காரு. என்னடா வித்தியாசமாக இருக்குது, இது கூட நம்ம இந்த மாதிரி மெட்டீரியலில் மார்வலில் பார்த்தது இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை ஹாரி பாட்டர் மென்ஷன் பண்ணுறாங்களோ. இப்போ அந்த வாட்டிஃபில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லாம் வருது. இதுக்கு முன்னாடியே வின்கார்டியம் லெவியோசான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எபிசோடில் கூட ரைடர்ஸ் ஆஃப் லாஸ்ட்டாக இருக்குது, அந்த படத்தையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் வருது. அண்ட் அந்த இடத்துலேருந்து ரோபோஸ் கிட்ட அப்படியே தப்பிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேஜிபி ஆர்க்கைவை தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த யூனிவர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அல்ட்ரானில் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அல்ட்ரான் கிட்ட இருந்து விஷனோட பாடியை அப்படியே திருடி அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் வச்சிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் அவங்க மண்டைக்குள்ளே ஜார்விஸ் ஏற்றி விட்டுருவாங்க விஷனோட உடம்புக்குள்ள. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அவனோட உடம்புக்குள்ள விஷனோட உடம்புக்குள்ள நம்ம அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அவனோட மைண்டை ஏற்றிட்டான். ஸோ இப்போ விஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானா மாறிட்டாப்ல. டெக்னிக்கலாக விஷனோட உடம்புக்குள்ளே இருக்கிறது நம்ம அல்ட்ரான் தான். ஸோ அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழிக்கிறான். நியூக்ளியர் கோட்ஸோட அந்த கோடெல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா நியூக்ளியர் வெப்பனையும் பார்த்தீங்கன்னா வெளியேற்றி மொத்த பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் வார்ஃபேர் இடமா மாற்றி விட்டுறான். அண்ட் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிபட்டு கிடக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா விழுந்து கிடக்கிறாரு, தோர் பொழந்து போட்டாங்க, ஹல்க் விழுந்து கிடக்கிறாரு. அயன்மேனும் பார்த்தீங்கன்னா நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது இப்படி எவ்வளவாகாது கண்ணு அப்படின்னு சொல்லி அயன்மேனையும் போட்டு தள்ளிடுறாங்க. 5 எபிசோடு இதோட எனக்கு தெரிஞ்சு 5 எபிசோடில் அயன்மேனை போட்டு தள்ளிட்டாங்க. அங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த நெக்ஸஸ் இன்டர்நெட் ஹப் தான். அதோட ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த நியூக்ளியர் பாம் அழிச்சு மொத்த உலகத்தையும் அழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட் பாட்டனை காப்பாற்றுறாங்க. கிளின்ட் பாட்டன் பார்த்தீங்கன்னா லாரா அப்படி மென்ஷன் பண்ணுறாரு. லாரான்றது வேற யாரும் நம்ம கிளின்ட்டோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எல்லாருமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் வந்துட்டு ஒரு வழியாக அமைதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவெஞ்சர்ஸ் டவர் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு. தேனோஸ் இந்த இடத்துக்கு இதுக்கு வந்தார், அதுக்குள்ளேயே இன்ஃபினிட்டி வார் டைம் லைன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. டைம் ஸ்டோன் உனக்கு இப்போ உனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருந்தாலும் கதைக்காக பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா தேனோஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஈஸியாக வந்து நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோடு வந்து அல்ட்ரான் கிட்ட அடி வாங்கி செத்துறாப்ல. சார் 2 பொழந்து போட்டுறாங்க. ஏன் 2 பொழந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தேனோஸ் எப்பவுமே பக்காவாக ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லுவார்ல. ஸோ சிமெட்ரிக்காக வெட்டி போட்டதுனால இப்போ தேனோஸோட 2 ஆஃபும் ஈக்குவலாக இருந்துகிட்டு இருக்கு. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்படி அசால்ட்டாகவே போட்டு தள்ளா இருந்தாங்கன்னு தெரியல. தேனோஸ் அதுக்கு விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. அல்ட்ரானை கெத்தா காட்டுறதுக்காக தேனோஸை கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வேலை என்னவாங்க அந்த இடத்துல நம்ம அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா வச்சு இருக்கிற 6 ஸ்டோன்ஸையும் எடுத்து தனக்குன்னே ஒரு ஆர்மரை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு கேப்பை உருவாக்கி கூடயே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வெப்பனையும் உருவாக்குறான். எக்ஸாக்ட்லி நம்ம தேனோஸோட அந்த ஒரு தேனோஸோட அந்த ஒரு டபுள் சோடு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த சோடமே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தான் மூலமாகவே ஏகப்பட்ட ரோபோட்ஸ் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய ஆர்மி ஆஃப் ரோபோட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு மினி பிளானட் சைஸ் கிடக்கு. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மூலமாக இந்த எந்த இடத்துல மட்டும் இல்லாமல் மொத்த யூனிவர்ஸுமே இப்போ நம்ம அல்ட்ரானால பார்க்க முடியுது. மொத்த யூனிவர்ஸுமே பார்த்து இங்கே மட்டும் மக்கள் கிடையாது, இந்த யூனிவர்ஸ் முழுக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பாட்ஸ் மூலமாக மொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்காக கிளம்புறான். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டுக்கு போகிறான், ஜாண்டாருக்கு போகிறான், சாவரனுக்கு போகிறான், சக்கருக்கு போகிறான். எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தத்தையும் எல்லாத்தையும் அந்த யூனிவர்ஸை அழிக்க பார்க்குறான். ஈகோ பிளானட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ பலாப்பழத்தில் ஈமுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முச்சு அந்த பிளானட்டையும் காலி பண்ணிடுறாங்க. இப்போ டேரெக்டாக ஜாண்டாரில் காட்டுறாங்க. ஜாண்டாரில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது அங்கே தான் கேப்டன் மார்வல் என்ட்ரி கொடுக்குறாங்க. கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அல்ட்ரானை ஏகப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன எபிசோட்லேயே தோர்மே அடி வாங்கியிருப்பாரு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட கேப்டன் மார்வல் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கேப்டன் மார்வல் கொஞ்சம் கெத்தாக காட்டுறாங்க போட்டிருக்கு. கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு ஸ்ட்ரைட்டாக பூமியோட கோருக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் வந்துட்டு உனக்கு உண்மையிலே வில் பவர் அதிகமாக தான்டா இருக்குது,
சரி உனக்கு உண்மையிலேயே ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்கிறாரு. மொத்த பிளானட் வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே வெடிச்சு செதறுது. மொத்த யூனிவர்ஸுமே இப்போ அழிஞ்சு போயிருக்கு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாம் அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அல்ட்ரான் இருந்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா வாட்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. வாட்சர் பேசுறத இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான் கேட்டுறான். கேட்டுட்டு யார் அங்கே பேசுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சொல்கிறாப்புல நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்ற மாதிரியுமா அந்த வாய்ஸ் அடிக்கடி நம்ம வாட்சர் கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. வாட்சர் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கார்டு மாதிரி தான் வரும். பட் அவரே இந்த இடத்துல நம்ம அல்ட்ரானை பார்த்து லைட்டாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் முகத்தில் நீங்கள் அந்த பயத்தை பார்க்கலாம். டக்குன்னு அவரே பயந்து ஜர்க் ஆயிடுவார். யாரா இவன் நம்மளே சென்ஸ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுற அந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். அவர் பயத்தை நம்மளாலே சென்ஸ் பண்ண முடியுது. அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாட்சர் பயந்துட்டு இருக்காரு. சைடாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாக்கையும் பிளாக் விடோவையும் காட்டுறாங்க. அவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற அந்த கேஜிபி ஃபைல்ஸை பற்றி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அர்னிம்சோலோட ஃபைல் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அர்னிம்சோமா வந்துட்டு ஒரு அனலாக் ஃபைலு. ஆக்சுவலி மற்றவ எல்லாமே நம்ம அல்ட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். பட் நம்ம அர்னிம்சோனா ஒரு அனலாக் டைப் ஆஃப் ஏஐ. ஸோ அதனால் அதை ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாக்கையும் கிளின்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை தேடி போயிட்டு இருக்காங்க. அண்டர்லாம் பார்த்தீங்கன்னா லைடஸாக ஃபாஸ்ட்டாக இருக்குது அதை பற்றியா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டியனோட ஷீல்டுமே இருக்குது. பிளாக் விடோ அவங்க அப்பா ரெட் கார்டியனோட ஷீல்டு எடுத்து போஸ்ட் காட்டுற மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட் ஆல்ரெடி எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் அண்ட் டயர்டாக இருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க, ஏகப்பட்ட பேர் இழந்துட்டாங்க. இன்னும் நமக்கு என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கிளின்ட்டை நம்ம வந்துட்டு டயர்ட் ஆகிறத நம்மளால் இந்த பார்க்க முடியும். வாட்சனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவார். பட் அவரால் பார்த்தீங்கன்னா உள்ளே புகழ முடியாது, இன்டர்வியூ பண்ண முடியாததுனால அவர் ஜஸ்ட் நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பாப்ல. கமான் உன்னால் முடியும், அதை தேடி எடு, அந்த ஃபைலை தேடி எடுன்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரு. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சர் வந்துட்டு நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அல்ட்ரான் சொல்கிறது அவருக்கு நல்லாவே கேட்குது. அவருமே கிட்ட பயந்து அந்த ஃபைலை எடுத்து தொலைங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவர் ஒரு லுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலையுமே தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சைபீரியாவுக்கு போகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிவில் வாரில் அந்த இடம் தான். அந்த மிச்சக்கிற விட்ட சோல்ஜர்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல அந்த இடம் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹாக்கையை ஒரு பென்ட்ரைவ் அந்த ஏரோ பென்ட்ரைவ் மூலமாக நம்ம அட்மின்சோலாவுமே காப்பி பண்ணி எடுத்துருவார். இதை அந்த ஒன் ஆஃப் தி பாட்டுக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா அது டேரெக்டாக அந்த ஹைவ் மைண்டு கூட கனெக்ட் ஆகி டோட்டலாக பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அட்மின்சோலாவுமே அதுக்கு ஒத்துக்கிறாப்பில் ஒரு ரோபோட்டோட கண்ணிலையுமே சொருகிடுறாங்க. அது டவுன்லோட் ஆகும்போது எல்லா ரோபோட்ஸுமே அட்டாக் பண்ண வந்துடுது. அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபைட்டே ஒன்று நடக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹாக்கை அவர் உயிரியே கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுவார். பட் அதுக்கு முன்னாடி அர்னின்சோமலா ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை மைண்ட் கூட கனெக்ட் பண்ண முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரான் இந்த சென்டர் ஆஃப் அல்ட்ரான் வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்லேயே இல்லை, இந்த யூனிவர்ஸ்க்கும் வெளியே எங்கேயோ இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாக்கையுமே அவரோட உயிரை கொடுத்து காப்பாற்றுவார். அந்த ஒரு ஷார்ட்டே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரேமே பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துல எல்லா பாட்ஸையுமே பார்த்தீங்கன்னா பாட்ஸையும் ஹாக்கை பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு. வெளியே பார்த்தீங்கன்னா பிளாக் விண்டோ அந்த பக்கம் அர்னின்சோலா இருக்கிற அந்த ரோபோட் கோல் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்டர் ஆஃப் அந்த ஹைவோட சென்டர் அல்ட்ரான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே கிடையாது, அவன் இந்த யூனிவர்ஸ்க்கும் வெளியே இருக்கான், இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கே வெளியே இருக்கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். அப்போ அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கறதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான் வந்துட்டு ஆக்சுவலி வாட்சரை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரியாலிட்டி அந்த வாட்சரை பார்க்குற இடத்தையுமே தாண்டி அல்ட்ரான் டேரெக்டாக உள்ளுக்குள்ளேயே வந்துடுவான். வாட்சரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயந்துருவார். வாட்சருக்கு என்ன தான் பார்த்தீங்கன்னா பவர் இருந்தாலும் அவர் லைட்டாக கொஞ்சம் அந்த இடத்துல ஜர்க்காகி பயப்படுற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஒருவேளை வாட்சருக்கே அவரோட பவர் தெரியலையோ என்ன வாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸாக போய் சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸோ ஷார்ட் பார்த்துருப்பாங்களே, ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் அது வந்திருக்கும். பட் ரெண்டு ஷார்ட்டும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வாட்சர் பார்த்தீங்கன்னா அவர் தனக்குன்னு ஒரு ஆர்மரே உருவாக்குறாரு. காமிக் அக்யூரேட் ஆர்மர், காமிக்கில் இதே மாதிரி தான் போட்டிருப்பாப்புல. காமிக் ஆர்மர் வச்சு அந்த இன்ஃபினிட்டி அல்ட்ரான் கூட பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. பயங்கரமான சண்டை போகுது. யூனிவர்ஸாக போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸில் விழுந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவர் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டீவ் கிராண்ட் ராஜர்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா சத்தியப்பிரமாணம் எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பாசிபிளி இந்த யூனிவர்ஸில் ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சத்தியப்பிரமாணம் எடுக்கிறாரு போல் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சரை வந்துட்டு பஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்கான நம்ம அல்ட்ரான் ஒவ்வொரு பஞ்சுக்குமே ஒவ்வொரு ரியாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. வக்காண்டாவா மாறுது, ஒரு டைம் மிடிவல் பீரியடாக மாறுது, ஸ்கல்ஸாக மாறுது, இப்படியெல்லாம் மாறி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பனிக்காலமாக மாறுது. அண்ட் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான் வந்துட்டு கிட்டத்தட்ட கேலாக்டஸோட ஹைட்டுக்கு போய் அந்த யூனிவர்ஸே முழுங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது கேலாக்டஸ் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அங்கே இருக்குது. பசிபிலி கேலாக்டஸாக தான் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்டெப்பில் வேறு கேலாக்டஸ் வர போகிறான். அண்ட் அவங்க அந்த ஐஸ் உலகத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வாட்சரை பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சி தூக்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் பவரை எடுக்க தான் நம்ம அல்ட்ரான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல நம்ம வாட்சரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியே அவர் பவர் யூஸ் பண்ணி அல்ட்ரான் கிட்டேருந்து ஒரு வழியாக எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆன இப்போ நம்ம வாட்சர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே போகிறாருன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாரு. நம்ம ஆல்ரெடி வாட் இஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்துட்டு போல அது சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்சில் சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சா
சரி யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாப்புல. இப்போ நம்ம வாட்சர் இருக்கிற இடத்துல நம்ம அல்ட்ரான் இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்ட்ரேஞ்சோட இடத்துக்குள்ள இருந்த நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் தான் அப்பயும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டல, என்கிட்ட நீ ஹெல்ப் பண்ணிய, இப்போ நீ ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும், நான் அதை வாயில வேற உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு வாட்சர் சொல்லும்போது, நீ கேட்டாகணும் கண்ணா, நீ கேட்டால் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, சரி வா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்சர் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு அங்கிறது கூட்டிட்டு போகிறார். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இந்த எபிசோட் 8 உண்மையிலே பயங்கர கிரேசியாக தான் இருந்திருக்கு. ஸோ சூப்பராக இருந்திருக்குங்க உண்மையிலே. இந்த வாட் இஃப் ஸ்டோரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக தாங்க இருக்குது. வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.